நான் இப்ப உங்களுக்கு சொல்றத நல்லா உங்க மைண்ட்ல ஏத்தி வச்சுக்கிறேங்க. இப்ப நீங்க வந்து சிஎஸ்ஐக்காக வேலை ஆமா, கண்டிப்பாக அவர் மாத்திரம் தான் நல்லவர். வேற எவனும் நல்லவன் கிடையாது. நானும் நல்லவன் கிடையாது, இவரும் நல்லவன் கிடையாது, எவனும் நல்லவன் கிடையாது. இயேசு கிறிஸ்து நல்லவர்ங்கிறது சொல்றதுதான் ஊழியமே. ஒரு சிஎஸ்ஐ டினாமினேஷன் நல்ல 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 டினாமினேஷன், ஒரு ரோமன் கத்தோலிக்க டினாமினேஷன் நல்ல டினாமினேஷன், பேப்டிஸ்ட் எங்க சர்ச்சு தான் நல்ல சர்ச்சுன்னு ஒருத்தன் சொன்னானா அவன் அயோக்கியன், அவன் கல்லன், அவன் வந்து தேவ பக்தியை ஆதாய தொழில்னு வைத்திருக்கிறான் என்று வேதம் கூறுகிறது. அதை தான் சொல்லுது. இயேசு கிறிஸ்து ஒருத்தன் நல்லவர்னு சொல்றவன் தான் அவருடைய பிள்ளை. அதனால இப்ப நான் சொல்ற ஒரு வார்த்தையை நான் சொல்ல போறேன், அது தயவு கூர்ந்து உங்க மனதுக்குள்ள பதித்து வச்சுக்கொள்ளுங்க. இதை நீங்க கண்டிப்பா கடைபிடிக்கணும். இது பாருங்க, நீங்கள் சிஎஸ்ஐக்காக வேலை செய்தால் நீங்க வந்து கஷ்டப்படும் போது சிஎஸ்ஐ வந்து சொல்லும், என்ன தெரியுமா சொல்லுவான், உனக்காக சிஎஸ்ஐ இல்ல, நீ தான் சிஎஸ்ஐக்காக இருக்கான்னு சொல்லுவான் என்று சிஎஸ்ஐ சொல்லும். எங்களுக்கு தேவை நீ இல்ல. இப்போ நீ ஒரு கஷ்டத்துல போயிட்டனா சிஎஸ்ஐக்காரன் என்ன சொல்லுவான்னா, எனக்கு தேவை நீ கிடையாது, நீ கஷ்டத்துல இருந்தா நீ என்னமோ போ, எனக்கு தேவை சிஎஸ்ஐ தான் சொல்லுவான். ஆனா நீங்க கிறிஸ்துவுக்காக இருந்து கிறிஸ்துவுக்காக பேசினீங்கன்னா, நீங்க கஷ்டப்படும் போது அவர் சொல்லுவாரு, கிறிஸ்து நான் உனக்காக இருக்கிறேன்டா, நான் உனக்காக இருக்கேன். நீ சிஎஸ்ஐக்காகவும் நீ ரோமன் கத்தோலிக்காகவும் ஊழியம் பண்ணி கொண்டு இருந்தானா, ரோமன் கத்தோலிக்காரன் என்ன சொல்லுவானா, நீ கஷ்டப்படும் போதும் நீ பாடுபடும் போதும் நான் உனக்கு ரோமன் கத்தோலிக்கும் உனக்காக இல்ல, நாங்க தான் ரோமன் கத்தோலிக்காக இருக்கோம்னு சொல்லி ரோமன் கத்தோலிக்கும் சொல்லுவோம். ஆனா நீ கிறிஸ்துவுக்காக இருந்தானா, நீ கஷ்டப்படும் போதும் நீ பாடுபடும் போதும் கிறிஸ்து என்ன சொல்லுவார், கிறிஸ்து சொல்லுவாரு, நான் உனக்காக இருக்கேன்டா, உன் பரம தகப்பன்டானா, நீங்க மீனை கட்ட பாம்பை கொடுப்பானான்னு கேட்காரு. நீங்க மீனை கட்ட நான் உங்க உலகத்துல இருக்கிற உங்க தகப்பனே உங்களுக்கு நல்ல ஈவை தரும்போது நான் எவ்வளவு அதிகமா உனக்கு தருவேன். நீங்க கிறிஸ்துவ பின்பற்றி போட்டு விட்டு கிறிஸ்துவுக்காக செல்லும் போது அவர் உங்களுக்கு பரம ஈவை கொடுப்பாரு. நீங்க சிஎஸ்ஐ பின்பற்றி விட்டு ரோமன் கத்தோலிக்கத்தை பின்பற்றிட்டு சென்றீங்கன்னா அவன் சொல்லுவான், நீ கஷ்டப்படும் போது, நான் உனக்காக இல்லடா, நான் ரோமன் கத்தோலிக்கத்துக்காக இருக்கேன், நான் அவன் கையை விரிச்சிட்டு போயிடுவான். அதைத்தான் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்க. இல்ல பிரதர், இவங்க இயேசு நல்லவர்னு சொன்னாதான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, சிஎஸ்ஐ டினாமினேஷன் நல்ல டினாமினேஷன் சொல்றாங்க. பெந்தைகோஸ்தல இருக்கிறவங்க என்ன சொல்றான், பெந்தைகோஸ்தே அப்படி சொன்னா அவங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்? கண்டிப்பாக வராது. அது சுவிசேஷமே கிடையாது. இப்ப நம்ம யூடியூப்ல பேசிட்டு இருக்கோம்னா இது வந்து நம்ம சுவிசேஷம் தான் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இங்க சபை நடத்தல. நம்ம யாருக்கு சுவிசேஷம் சொல்றோம்? வஞ்சிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கும், இப்படி கட்டட ஆலயத்துல போய் பிடிக்கப்பட்டு இருக்கிறோம் இந்த ஜனங்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கோம்.